முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு முதல் போக பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிசிடம் கேட்கலாம். பரிஸ், எவ்வளவு கன அடி தண்ணீர் முதல் கட்டமாக திறக்கப்பட்டிருக்கிறது? இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க பரிஸ். வணக்கம். தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லைப்பெரியாறு அணை. இந்த முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் குறைவின் காரணமாக விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்தது. இதற்கிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மழை பெய்து அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை ஏற்று அரசின் சார்பாக இன்று முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு விவசாயத்திற்காக 200 கன அடியும் குடிநீருக்காக 150 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள தேக்கடி பகுதியில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறை சட்ட அலுவலகம் பகுதியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தனர். தொடர்ந்து தமிழக பகுதிக்கு வந்த தண்ணீரில் மலர் தூவி வரவேற்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து அணையின் நீர் இருப்பை பொறுத்து 120 நாட்களுக்கு இந்த தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுகிய கால பயிர் சாகுபடி செய்யுமாறு விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரிஸ். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.